ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த விலாகில் ஈஸியாக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். அதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பும் 10லேருந்து 15 ஒரு உலர் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 1/2 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதையும் அந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நான் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஜவ்வரிசினாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும், பொறி பொரியாகவும். அந்த பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து 1 ஸ்பூன் நெய் விட்டு இதில் ஒரு 3/4 கப் அளவு சேமியா எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் நம்ம இன்னைக்கு பாலில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவு பால் எடுத்துக்கலாம். இது காய்ச்சாத பால் தான் நான் ஊற்றிருக்கிறேன். இது நல்லா காஞ்சி வரட்டும். இந்த ஓரங்கள்லாம் ஏடு படியாமல் அதை அப்பப்போ எடுத்து விட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப பாருங்க, நல்லா பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை நான் சேர்த்துருக்கேன். நல்ல மணமா இருக்கும். இது கூடவே நம்ம வறுத்து வச்ச இந்த சேமியாவையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வறுத்து வச்ச ஜவ்வரிசியையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். ஏன்னா இந்த பால்லே நல்லா வேகணும். நீங்கள் கொஞ்சம் பால் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நானும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா பாருங்கள், இந்த பால்லே நல்லா சாஃப்டாக அந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். வெந்து வரவும் இதில் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை, அதாவது சீனி, அதை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கிண்டி விட்டு இந்த சீனியெல்லாம் கரைஞ்சி அந்த ஜவ்வரிசி சேமியாலாம் நல்லா வெந்து வரணும். நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதான், ருசியான சூப்பரான சேமியா பால் பாயசம் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.